கிட்னி டிசீஸ், லிவர், டயபெட்டிஸ் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். பட் ஒரு வார்த்தை உடனடியா எல்லாரையும் பயமுறுத்துது அப்படின்னா கேன்சர் தான். ஒரு காரணமா முக்கியமா நான் முதல்ல சொன்னது மாதிரி கேன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் கம் ஒன்லி இன் த எல்டர் ஏஜ். ஆமா. நீங்க அந்த காலகட்டத்தில் பார்க்கறதுல 60-65 வயசு வரைக்கும் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே. 65ல இருந்து 90 வரைக்கும் இருக்கீங்கன்னா இந்த 25 வருஷம் காலகட்டத்தில் தான் இந்த செல்ஸ் வில் ஸ்டார்ட் சேஞ்ச். மியூட்டேட் The cells will lose control of your body. இந்த நம்ம மியூட்டேஷன். பாடியில் இருக்கிற நார்மல் செல்ஸுக்கும் நம்மளுடைய மெயின் இதுக்கும் உள்ள கண்ட்ரோல் போயிடும். ஸோ தே ஸ்டார்ட் மல்டிப்ளைங் இன் தேர் ஓன் வில். அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னா பையன் சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பாடி செல்ஸ் அப்பா நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு, அடிப்பாரு, அவரும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, கராட்டே தெரியும்னா இவன் நடிக்கி உள்ள இருப்பான். அப்பா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் இப்போ எல்டர்லி ஏஜ்ல நிறைய கேன்சர். That is why the incidence of cancer is high. நான் தொழிலுக்கும் அறிவுக்கும் தான் என்னுடைய முதல். ஓகே. ஒரு நல்ல டாக்டர் நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கிறது அவருக்கு என்னுடைய மரியாதை எனக்கு இருக்கு. இந்த கட்டடம் என்னோடது, இங்க இருக்கிற இந்த எக்ஸ்ரே மெஷின் என்னோடது. அதுக்கு வேண்டி நான் வந்து கர்வத்தோடையும் பெருமிதத்தோடையும் இருக்கேன். அந்த டாக்டருக்கு உள்ள இருக்கிற அந்த அறிவு எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த அறிவை கொண்டு வராங்க. நைட்டு 12:30 மணிக்கு வந்து சிசேரியன் செக்ஷனோ வேற ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆஞ்சியோகிராஃபி பண்ணணும்னா 12:30 மணிக்கு எழுந்துச்சு ஓடி வராங்க. அந்த இதற்கு வந்து நான் முதல் மரியாதை. ஓகே. ரெண்டாவது மரியாதை தான் இந்த பணம் முதலீடு. சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே போனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த ஏஜில் இப்போ தான் நீங்கள் புதுசாக நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, நியூ ஸ்டைல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் வெல் எக்யூப்டாக நீங்கள் நிறையா இப்போது டெவலப் பண்ணியிருக்கீங்க. எது உங்களை புஷ் பண்ணுது சார்? எங்கெங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? பயம் இல்லைம்மா. பயம் இல்லை. எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, என் பையங்கள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. நான் எவ்வளவு வேணாலும் முதலீடு பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நன்மை தானே பண்றேன், நான் ஒன்றும் கெட்டது செய்யலையே. நான் கிரியேட் பண்றது எல்லாமே டாக்டர்ஸுக்கும் நல்லா இருக்குது, அங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்குது, பேஷண்ட்ஸுக்கும் நல்லா இருக்குது. ஸோ அந்த தைரியம் இருக்கு இல்லையா, தட் இஸ் த என்டர்பிரினர்ஷிப். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டத்தில் ஹாஸ்பிட்டல் லாஸ் ஆகும் போகலாம், நாளைக்கு ஹாஸ்பிட்டலே விற்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம், பேங்க்ரப்சி ஏற்படலாம். உங்களுக்கு மிடில் ஏஜ்ல இதெல்லாம் பயமா இருக்கு. நான் நாளைக்கு எப்படி உலகத்தை ஃபேஸ் பண்ணலாம்? நான் இனி உலகத்தை ஃபேஸ் பண்ண போறதே 10 வருஷம் தானே. நல்லது செய்துட்டு செத்து போயிடுவோம். சுகரை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்னிஸ். நம்ம பாடியில் எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுறது. நம்மளோட ஹாஸ்பிட்டல்லையோ வீட்லேயோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணலைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் நமக்கே வந்து தெரியும். ஸோ கிட்னி பாதிக்கப்படுறது எப்படி தொடங்குது, இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இந்தியாவில் முக்கியமாக கிட்னி பாதிப்பு காரணம் வந்து தான் பெயின் கில்லர்ஸை கண்மூடித்தனமாக எடுக்கிறது. எல்லாரும் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிக்கிறாங்க பெயின் கில்லர்ஸ். அப்படி அதுவும் ப்ரொலாங்டாக எடுக்கக்கூடாது. அதுக்கு வேண்டி நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா நான் 5 நாளைக்கு பெயின் கில்லர் எடுத்தேன், கிட்னி பாதிக்குமான்னா பாதிக்காது. வெரி ரேர்லி எங்கேயாவது பாதிக்கலாம். பட் நம்ம அப்படி சொல்லி அதை எல்லாரையும் பயமுடுத்த வேண்டியது இல்லை. ஷார்ட் பீரியடுக்கு பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுத்தால் ஒரு ஹெல்த்தி கிட்னி பாதிப்புக்குள்ளாகாது. ஆனால் ப்ரொலாங்டா டெய்லி எனக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஆஃபீஸ் டென்ஷனில் தலைவலியாக இருக்குன்னு 2 சாரிடான் போட்டேன், 2 வேறு பெயின் கில்லர் எடுத்தேன்னா ப்ரொலாங்டாக பாதிக்க வரும். இன்னொரு ரீசன் வந்து அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அண்ட் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன். இந்த 2 காரணங்களாலையும் பாதிக்கப்படும். இந்த கிட்னி பாதிப்பு ஏற்பட்ட உடனே அது ஒரு ஹை லெவல், அந்த கிரியாட்டினின் லெவல் மேலே போனால் அந்த டயாலிசிஸுக்கு பயந்துட்டு நம்ம வந்து வேற ஆயுர்வேதா அந்த மாதிரி இதுல எல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ஏர்லி டேஸஸ் யூஸ்வலி தே ஸ்டார்ட் டயாலைசிங் ஒன்லி when the creatinine is more than 4.2 or 6 or whatever it is at higher levels. அதுக்கு முன்னாடி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டயபெட்டிஸ், ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அதர் மெடிசன்ஸ் யூ கேன் ட்ரை. பட் டயாலிசிஸ் வேணுங்கிற நிலைமைக்கு வந்தப்புறம் டயாலிசிஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த மறைக்கிறதுக்கு வேண்டி சில தேவையில்லாத ஆளுங்க சில மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து யூரியாவை மாஸ்க் பண்ணும். இட் வில் நாட் ரியலி கிளியர் த யூரியா. அந்த
மெட்டபாலிசம் ஆஃப் யூரியாவில் ஒரு ஆ. பர்டிகுலர் ஸ்டேஜில் யூரியாவாக மாற்றாம வேற ஒரு பை ப்ராடக்டை மாற்றி விட்டுரும். ம். ஸோ யுவர் சீரம் யூரியா லெவல்ஸ் வில் பி நார்மல். ம். ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க, ம். நான் இந்த மெடிசன் எடுத்த உடனே எனக்கு யூரியா குறைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. நோ, இட் இஸ் ஒன்லி ஹைடிங் இன் யுவர் பாடி. ஸோ வென் யூ ரீச் எ லெவல் ஆஃப் நீடிங் எ டயாலிசிஸ், please get the dialysis done. As you rightly said, dialysis is a very simple procedure. Mm. It can be done at home also. And that is 75% of the people with severe kidney disease with dialysis live for 5 to 10 years. ஓகே. ஸோ டயாலிசிஸ் மூலம் அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டயாலிசிஸ்லேயே கூட அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது தான் டிரான்ஸ்பிளான்ஸ். இந்தியாவில் இப்போ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெயின்லி அட்வொகேட்ஸ் எய்தர் கடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ஓகே. ஆர் ரிலேட்டட். ஓகே. கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ குழந்தைகளோ கொடுக்கலாம். ம். They are only stopping unrelated transplants where the commercial money is used to exploit the poor. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்பிளான்ட்டும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இப்போ 2 days back we did a liver transplant. ம். One patient had a brain death in GH. ஓகே. So government allots இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க கொண்டு ம். டாக்டர் ராகுல் ஸ்ரீகுமார் மை சன் ம். and we have an association with Rela Institute of, ஓகே. they are the pioneers in liver transplant in India. அவங்களோட அசோசியேஷன்ல பண்ணி the patient is doing very well. கிட்னி டிசீஸ், லிவர், டயபெட்டிஸ் இதெல்லாமே நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். பட் ஒரு வார்த்தை உடனடியாக எல்லாரையும் பயமுறுத்துது அப்படின்னா கேன்சர் தான். ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒரு ஹீரோவை தமிழ் சினிமாவில் கொல்லணும்னா கேன்சர் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போது ஒவ்வொரு வீட்லேயுமே இல்லை நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் வரதை பார்க்குறோம். ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நிறைய வந்ததுனால இது இப்படி இருக்கா, இல்லை மக்கள் உண்மையிலேயே வீக் ஆகிட்டாங்களா, கேன்சர்லாம் நிறைய வருதா சார்? ஒரு காரணமா முக்கியமா நான் முதல்ல சொன்னது மாதிரி கேன்சர் நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் கம் ஒன்லி அட் த எல்டர்லி ஏஜ். நீங்க அந்த காலகட்டத்தில் பார்க்கறதுல 60-65 வயசு வரைக்கும் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே. இப்போ 65ல இருந்து 90 வரைக்கும் இருக்குங்கன்னா இந்த 25 வருஷம் காலகட்டத்தில் தான் இந்த செல்ஸ் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். இந்த செல்ஸ் வில் லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பாடி. இந்த நம்ம பாடியில் இருக்கிற நார்மல் செல்ஸுக்கும் நம்மளுடைய மெயின் இதுக்கும் உள்ள கண்ட்ரோல் போயிடும். ஸோ தே ஸ்டார்ட் மல்டிப்ளைங் இன் தேர் ஓன் வில். அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னா பையன் சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பாடி செல்ஸ் அப்பா நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு, அடிப்பாரு, அவரும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, கராட்டே தெரியும்னா இவன் நடிக்கி உள்ள இருப்பான். அப்பா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் இப்போ எல்டர்லி ஏஜ்ல நிறைய கேன்சர் வருது. தட் இஸ் வை த இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் இஸ் ஹை. ஓகே. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கொலனோஸ்கோபி இதெல்லாம் இட்ஸ் ரொட்டீன் ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர். நீங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல ஈவன் கொலனோஸ்கோபி அது மாதிரி இங்க ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் டு த கீ டு த கேன்சர் ட்ரீட்மெண்ட். And one thing I can boldly tell you is cancer early detection is curable. Super. 90% of the cancers which are diagnosed early are curable. And there is a big thing coming in called the immunotherapy for cancer. The immunology and immunology plays a big thing in cancer control and cancer treatment. இதெல்லாம் வைக்கிறதுனால தான் today we are able to boldly tell that cancer is curable. Yes. And females இப்போ breast cancers are also under the high incidence. இதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ரீசன் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. Probably the females are not feeding their children much now. These are all one reason சொல்றாங்க. நிறைய இது genetically predetermined. நிறைய ஈஸ்ட்ரோஜன் ஃபேஸில் இப்போ இருக்காங்க. ரொம்ப நாளாக முன்னெல்லாம் 4-5 குழந்தைக்கு மேலே பெற்றுட்டாங்க. இப்போ நிறைய நாள் ஈஸ்ட்ரோஜன் ஃபேஸ்லாம் இருக்காங்க. எனக்கு அதில் உள்ள நாலேஜ் அவ்வளவு இல்லை, இருக்கலாம். பட் I can boldly tell you one of the reasons for increase in the incidence of cancer is a prolonged life. That is after 60-70 in the colon cancers. Even today the cancer which you should fear is pancreatic cancer. Yes. After diagnosis they hardly live for 1 year. Okay. Yes. Unless it is diagnosed very early where they do a procedure in removing the whole pancreas. மற்றபடி எல்லாமே most of the time when the patients come they are in stage 3, stage 4. They hardly survive 6 months to
ஸோ early டிடக்ஷன் இருந்ததுன்னா ப்ராப்பரா நம்ம அவங்கள அதுலேருந்து கொண்டு இப்போ வந்துடலாம். நீங்க கேட்டதுதான். ம். அது நீங்க போச்சுல மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ம். சும்மா 1000 ரூபாய்க்கு யாராவது எங்கேயாவது செய்கிறாங்கன்னு ஓடி போய் அங்கே ஒரு பிளட் டெஸ்ட்டை பண்ணி ஐ ஹவ் டன் ஏ மாஸ்டர் ஹெல்த். இஃப் யூ ஆர் getting a master health checkup done, get it in a good center Mm. where all these things are covered. Yes. Cancer screening, Mm. fibrosis scan, Mm. எல்லாமே இங்கே. Mm. இப்போ ஃபீமேல்ஸ் ஆஃப்டர் பர்டிகுலர் ஏஜ் இந்த பேப்ஸ்மியர், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பேப்ஸ்மியர்லாம் 25லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. One of the reasons is, to be very frank with you, they have a partner at very early. early ஏஜ். ஸோ ஏர்லியராக நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை ட்ரீட் பண்ணிடலாம். லைஃபோட எக்ஸ்பெக்டேஷனும் இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போது ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே போனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த ஏஜில் இப்போ தான் நீங்கள் புதுசாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, நியூ ஸ்டைல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் வெல் எக்யூப்டாக நீங்கள் நிறையா இப்போது டெவலப் பண்ணியிருக்கீங்க. எது உங்களை புஷ் பண்ணுது சார்? எங்கெங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? பயம் இல்லைம்மா. பயம் இல்லை. எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, என் பையங்கள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே. நான் எவ்வளோ வேணாலும் முதலீடு பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம், என்ன Okay. வேணாலும் செய்யலாம். ஓகே. நன்மை தானே பண்ணுறேன், நான் ஆமா. ஒன்றும் கெட்டது செய்யலையே. ஆ. நான் கிரியேட் பண்ணுறது எல்லாமே டாக்டர்ஸுக்கும் நல்லா இருக்குது, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்குது, பேஷண்ட்ஸுக்கும் நல்லா இருக்குது. ம். ஸோ அந்த தைரியம் இருக்கு இல்லையா, ஆ. தட் இஸ் த என்டர்பிரினர்ஷிப். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டத்தில் ஹாஸ்பிட்டல் லாஸ் ஆகும் போகலாம், ஆமாம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலே விற்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம், ம். பேங்க்ரப்சி ஏற்படலாம். ம். உங்களுக்கு மிடில் ஏஜ்ல இதெல்லாம் பயமா இருக்கும். பயமா நான் இருக்கும். நாளைக்கு எப்படி உலகத்தை ஃபேஸ் பண்ணலாம்? ஆமாம். நான் இனி உலகத்தை ஃபேஸ் பண்ண போறதே 10 வருஷம் தானே. நல்லது செய்துட்டு செத்து போயிடுவோம். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இன்னொன்னு எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஆ. லண்டன்ல வேலை பார்த்தேன், ராயல் நேஷனல் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் லண்டன். ம். துபாயில போய் ஒரு பிசினஸ் பண்ணேன், நேபாளில் பார்த்தேன். ம். ஐ saw the great disparity between ம். the health care available for different types of people. ம். நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் ம். நம்ம வந்து மக்களுக்கு இப்போ திருநெல்வேலியில் ம். வந்து நமக்கு இருக்கிற கார்டியக் சென்டர் இஸ் த பெஸ்ட். ஓகே. ஐவஸ், எஃப்எஃப்ஆர், பல சில மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தான் கொண்டு வந்திருக்கிறோம். ம். அதை யூஸ் பண்ணுறதுக்குள்ள நாலேஜ் இருக்கிற டாக்டர்ஸும் இருக்காங்களே. ஓகே. தே வேர் ஆல் அண்டர் யூட்டிலைஸ்ட் ஆன் திஸ் ம். டேஸ். ம். 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 ஒரு நல்ல ஜாக்கிக்கு நம்ம ஒரு நல்ல குதிரையை கொடுக்கணும்ல, ஓகே. அந்த Proper. குதிரையை கொடுக்கறது தான் நான். ஸோ கண்டிப்பா பந்தயத்துல அவங்க. பந்தயத்தில் வின் பண்ணுவாங்க, ஓகே. ட்ராஃபி எடுத்துட்டு வருவாங்க. ஆ. அது மக்களுக்கும் நல்லது. ஆ. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். எனக்கு பயம் இன்னைக்கு இல்ல. வந்து உலகத்தை பார்த்து பயம் இல்லை. ஓகே. ஏன்னா நல்லது செய்கிறோம், சில சமயம் நம்மளுடைய கனவுகள் நனவாகலாம், ம். அல்லது கனவுகள் கனவாகவே போகலாம். ம். கனவுகள் கனவாகவே போய்விடுமோ என்று பயப்படக்கூடாது. ஏதாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணி பார்த்துருவோம், அதுல ஒரு சுகம் இருக்கு இல்லையா. கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது, இந்த ப்ராப்பரா ஒரு ஜாக்கியை நான் வந்து தேர்ந்தெடுத்து நல்ல குதிரையை கொடுக்குறேன். நிறைய பேர் உங்களோட நீங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட ட்ராவல் பண்றாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டியில இருந்து. எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி இவ்வளோ நாள் உங்களோட ட்ராவல் பண்றது, அது ஒரு மிஷன் வந்து உங்களோட இருந்ததா, இல்லை இது வந்து நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றீங்க? நான் தொழிலுக்கும் அறிவுக்கும் தான் என்னுடைய முதல் மரியாதை. ஓகே. ஒரு நல்ல டாக்டர், ம். நல்ல விஷயம் தெரிஞ்சவர், அவருக்கு என்னுடைய மரியாதை என்னைக்கே இருக்கும். இந்த கட்டடம் என்னோடது, ம். இங்க இருக்கிற இந்த எக்ஸ்ரே மிஷின் என்னோடது. ம். அதுக்கு வேண்டி நான் வந்து கர்வத்தோடையும் பெருமிதத்தோடையும் இருக்க மாட்டேன். அந்த டாக்டருக்கு உள்ள இருக்கிற அந்த அறிவு, எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த அறிவை கொண்டு வராங்க. நைட்டு 12:30 மணிக்கு வந்து சிசேரியன் செக்ஷனோ வேற ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆஞ்சியோகிராஃபி பண்ணணும்னா 12:30 மணிக்கு எழுந்துச்சு ஓடி வராங்க. அந்த இதற்கு வந்து நான் முதல் மரியாதை கொடுக்குறேன். ஓகே. 2வது மரியாதை தான் இந்த பணம், முதலீடு. ம். நிறைய மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை பற்றி பேசுவாங்க, எபிட்டான்னு சொல்லுவாங்க. ம். ம். எபிட்டாவே கால்குலேட் பண்ணுவாங்க. ம். 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 நான் எங்களுடைய பேங்கர்ட்டே சொல்லுவேன், ம். எபிட்டா வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி இஃப் யூ டு a good job. ஓகே. ஓகே. If you keep looking at EBITDA, you will miss out on performance. இப்போ சூர்யா ஹாஸ்பிட்டலோட ஒரு யூனிக்னஸ்னா எதை சொல்லலாம் சார்? Uniqueness நான் முதல்ல சொன்னது, love the people, people will love you. ஓகே. ஓகே. தட் இஸ் யுவர் மிஷன். And don't get afraid of cash loss. ஓகே. நீங்கள் இந்த என்டர்ப்ரூனர்ஷிப்பில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஹாஸ்பிட்டல் தொடங்குறோம்னா ம். அந்த இதில் நம்ம முதலீடு போக ம். இந்த 5 ஹாஸ்பிட்டலும் சேர்த்து ஒரு 3 வருஷத்தில் அது 150 கோடி ரூபாயை இழக்கும். ம். சம்பளம் ம். சில இடங்கள்ல நம்ம சம்பளம் கொடுப்போம், ஆனால் அங்கே பிஸ்னஸ் இருக்காது. ம். இந்த 150 கோடிக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும்.
எனக்கு முதல் மாசத்துல இருந்து லாபம் வேணும்னா நம்ம வடை சுட்டு தான் வித்துக்கணும். ஓகே. சயின்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அந்த 150 கோடியையும் நான் என்னுடைய இது வந்து லாஸ்ன்னு பார்க்க மாட்டேன். இட் இஸ் எ கேபிட்டல் இன்புட். எஸ். கட்டடத்துக்கு இவ்வளவு, ம். எக்யூப்மெண்ட்ஸுக்கு இவ்வளவு, ம். கேஷ் லாஸ் இவ்வளவு, which will be capitalized. ம். ம். Which I clearly speak to my bankers, ம். other people who are going to come and invest with me. ம். இதை withstand பண்றதுன்னா வாங்க போவோம், இல்லாட்டி வேண்டாம். ஓகே. ஓகே. கேஷ் லாஸை பார்த்து பயந்து பாதியில விட்டுட்டு ஓடினா வேறு வராது. ஸோ ஃபியூச்சர்ல சூர்யா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட இருக்கு? ஃபியூச்சர்லமா நான் சொன்னேன் இல்லையா, ஐ am now 70, 71. ம். என்னுடைய வாழ்க்கை இன்னும் 10 வருஷம். அதில் இன்னும் எனக்கு ஒரு 5-6 வருஷம் வேலை இருக்கு. ம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இந்த கேஷ் லாஸ்ல இருந்து ம். நம்ம இதை மீட்டு கொண்டு வந்து ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வந்துட்டா ம். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு, அது ம். என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, ம். என்னோட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ம். அது வந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து ஐ எம் பிளானிங் டு கம் அவுட் வித் எ பப்ளிக் இஷ்யூ. ஓகே. இப்போ இதுக்கு நம்ம வாங்குற கடன்களை எல்லாம் ம். ஷேராக மாற்றிட்டோம்னா ம். அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் வளருவாங்க. ம். இப்போ அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 10 ரூபாய்க்கு அந்த காலத்தில் ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, ம். ம். 1983 டாக்டர் P.C. Reddy started Apollo Hospital, ம். and her share value was 10 rupees. His total project was only 8 crores. ஓகே. Today, the market capitalization of Apollo Hospital is 1 lakh crores. ஓகே. And Dr. P.C. Reddy holds only some, and his family holds 19%. ஓகே. அவன் 10 ரூபா ஷேருடைய இன்னைக்கு வேல்யூ 7440 ரூபாய். ஓகே. ஸோ 83ல நீங்கள் ஒரு ஆள் அவரை நம்பி டாக்டர் ரெட்டி நல்லா செய்வார் ம். சொல்லி அவர்கிட்ட 10 ரூபா போட்டீங்கன்னா இன்னைக்கு உங்கள் கையில் 8000. ம். ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா ம். இன்னைக்கு உங்கள் கையில் 80 கோடி. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்பி பணம் போடுறவங்களும் நல்லா வளரணும். ம். கம்பெனியில் வந்து நிறைய டெட் இருக்கக்கூடாது. ம். இதை வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து பணம் போடணும்னா நீங்கள் ஏதாவது ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்ல. ஆமா. அந்த ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு கன்வெர்ட் யுவர் ஈக்விட்டி இன்டு யுவர் டெட் இன்டு ஈக்விட்டி. ம். ஸோ எவ்ரிபடி வில் க்ரோ, த கம்பெனி வில் க்ரோ, தேர் வில் பி எ லெகசி லெஃப்ட் பிஹைண்ட் ஃபார் Yes. பீப்புள் டு ஃபாலோ. எஸ் சார். That's all. சார் இப்போ திருநெல்வேலி, நாகர்கோவில் இங்கே எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நாகர்கோவிலில் எப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது? நாகர்கோயிலில் ஒரு 1 year முன்னாடி we took a hospital on lease, a small 50-bedded hospital, ஓகே. to test the waters. எப்படி இருக்குது அந்த மார்க்கெட்டில். ஓகே. அது இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அதை எடுத்துட்டு அதில் பேசிக் ஸ்பெஷாலிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். ம். அப்போ நமக்கு நல்லா புரியுது அந்த இடத்துல வந்து இப்போ நைட்டில் ஒரு செஸ்ட் பெயின் ஒரு இடத்துக்கு போனால் ஆ. அங்கே வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 5 yearsல தான் அந்த செஸ்ட் பெயினையே நல்லா ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்குது. ம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு 125-bedded ஹாஸ்பிட்டல் ஒன்று ம். நாகர்கோயிலில் அந்த மெயின் அந்த அப்தா மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அது முன்னாடி அந்த ஹைவேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. தட் ஹாஸ்பிட்டல் வில் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் டெரிஷரி கேர். ஓகே. டெரிஷரி கேர்னு நாங்கள் சொல்கிறது என்னென்னா a very good accident emergency unit ஓகே. where the resuscitation, everything under SOPs will be created. Mm. An excellent radiology unit Mm. with a high-end CT MRI, Mm. an excellent cardiology unit, Mm. an excellent neuro unit, Mm. and excellent nephrology unit, ஓகே. and basically other allied units which will be supportive. ம்ஹும். A very good lab ம்ஹும். which should have an NABH accreditation ம்ஹும். and also a blood bank. ம்ஹும். இதுக்கெல்லாம் நம்ம அந்த டைமில் ஒரு பாட்டிலை தூக்கிட்டு ஓட முடியாது பிளட் வாங்குறது. ஆமாம். பிளட் பேங்க் இஸ் ஆல்சோ நெசசரி. ம்ஹும். ஸோ இதைத்தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே. நாகர்கோயில் has another 200 small hospitals ஓகே. which are all 20-25-bedded hospital. ஓகே. They are actually referring. அந்த காலத்தில் எப்படி டாக்டர் P.C. Reddy ம். சென்னையில் ஒரு அப்பல்லோவை ஸ்டார்ட் பண்ண உடனே ம். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே யாராவது ஒரு சின்ன வெரி கிரிட்டிக்கலி இல் இருந்தால் வேறு அப்பல்லோக்கு அனுப்பிடுவாங்க. ஆமாம். எதுக்கு அப்படி அனுப்புகிறாங்கன்னா ஒன்று அப்பல்லோ ஹேட், இன்னொன்று வந்து தன்னையும் காப்பாற்றிக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் அப்பல்லோவில் போயும் ஒரு ஆள் இறந்து போயிட்டா, ம். அப்பல்லோ போயே இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் கொஸ்டின் மக்கள் இல்லை. அப்படி இருந்தாங்க. ம். இந்த மாதிரி அது அவங்க சும்மா சொல்லல, அது டாக்டர் ரெட்டி கிரியேட்டட் ஒரு பெரிய ஒரு இதை ம். பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு செட்டப் உண்டு திருநெல்வேலி நாகர்கோயிலில். இப்போ ம். நாங்கள் மட்டும் இல்லை, ம். 1-2 அதர் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ கம்மிங். ம்ஹும். ஒரு பிளேஸுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் பத்தாது, ம். ஒரு 5 ஹாஸ்பிட்டல் வேணும் குறைஞ்சது. ம்ஹும். ஈச் ஒன் ஷுட் பி அரௌண்ட் 200-bedded. ம்ஹும். Each one should have some strength, core strength in certain specialties. ம்ஹும். It will be useful to the people. நிறைய டாக்டர்ஸ் வெளியே வராங்க. ம்.
so many medical colleges. இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ண ஒரு பிளேஸ் வேணும். ஓகே. ஒரு 200 பெட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளால 100 அனஸ்தட்டிஸ்ட் இருக்க முடியாது, 100 கார்டியாலஜிஸ்ட் இருக்க முடியாது இல்லையா? ஆமா. அவங்களுக்கும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். இதையெல்லாம் வந்து வருங்காலத்துல நம்மளுடைய இது கிரியேட் பண்ணும். ஓகே. அந்த கிரியேட் பண்ணி அதை கிரியேட் பண்றது வந்து டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணா நல்லது. ஓகே. பியூர் பிசினஸ் பீப்புளுக்கு அவங்க வந்து நாங்க சொன்ன மாதிரி எபிட்டா ஓரியன்ட் ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கும். அப்போ வந்து டாக்டர்ஸுக்கு ஏதாவது டார்கெட் கொடுப்பாங்க, இவ்வளவு பணம் நீங்க கொண்டு வந்தாதான் இங்க இருக்க முடியும், அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அண்ட் ஃபியூச்சர் ஆல்சோ வி வில் எக்ஸ்பெக்ட் சம் ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். நம்ம நாட்டில் பேரலா ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வளர்ந்துருக்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். And when compared to other Asian countries, நம்ம நாடு இந்தியா, we have to salute them. Okay. 2004ல இருந்து 2025குள்ளான exponential growth in insurance. And இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க காஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ல. That is also needed. Okay. So it is a balancing effect. Yes sir. ஒரு சைடுல வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ், ஒரு சைடில் வந்து பேஷண்ட்ஸ், ஒரு சைடில் வந்து ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ், இன்னொரு சைடில் ஹெல்த் இன்சூரன்ஸ். எண்ட் ஆஃப் த டே ஆல் புட் டுகெதர் ஹெல்த்தி அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு பி ப்ரொவைடட் த ஃபெலோ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. தட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். ஷோர் சார், கண்டிப்பாக. அதாவது சுசீந்திரத்துலேருந்து சென்னை வடபள்ளியில் ஒரு ஐகான் கிரியேட் பண்ணிட்டீங்க. திருப்பியும் இதே வந்து சவுத் சைடில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் குவாலிட்டியாக ஒரு ஹெல்த் கேர் கிடைக்கணும். அதுவும் அந்த ட்ரெஷரி லெவல்லையும் கூட நம்ம ப்ராப்பராக அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்க லைஃப்பை மீட்டு கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக வர டாக்டர்ஸுக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சமுதாயம் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பற்றியும் மக்களை பற்றியும் நிறைய புரிந்துணர்வோட நம்மளை பற்றி கண்டிப்பாக. ஸோ உங்களோட பேசுனது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸை பற்றிலாம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும், ஹாப்பியாகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச்.